வெல்கம் டு வெறு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஸ்பெஷலாக நம்ம நிவின் பவுலி நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய பார்மா வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீரியஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு ஸ்கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு வெப் சீரிஸை எடுத்துருக்குறாங்க. டோட்டலாக வந்து ஒரு 8 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா 25 நிமிஷம் டூரேஷனுக்குள்ளே தான் ஓடுது. ஸோ அழகாக இருக்குங்க. ஸோ கதையை பொறுத்தளவுக்கு மெடிக்கல் ரெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய நம்ம நிவின் பவுலி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த சேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஒரு புது ட்ரக் வருது. ஸோ இந்த கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் கொடுக்குற மாதிரி கைடாக்சின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. ஸோ இந்த ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சேல்ஸுக்கு கொண்டு போகிறாரு. ஸோ கரெக்டாக 2008 திருச்சூரில் ஒரு சாதாரண மெடிக்கல் ரெப்பாக ஜாயின் பண்ணக்கூடியவர் இந்த கைடாக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சேல்ஸுக்கு பயங்கரமாக கொண்டு போனதுனால ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ்லாம் வாங்குறாரு. ஆனால் அதுவே 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2018 இந்த ட்ரக்கை கன்சியூம் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த வெப்சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு மெடிக்கல் ஸ்கேமை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அழகாக காமிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லுவேன். இந்த மெடிக்கல் ரிலேட்டடான வரக்கூடிய போர்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஸோ அதில் இந்த மெடிக்கல் ரெப்பாக இருக்கக்கூடியவங்க வந்து ஒவ்வொரு விதமான அந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கிட்டக்க அந்த சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அழகாக தெளிவாக இங்கே காமிச்சிருப்பாங்க. இதில் மொதல் 2 எபிசோடு வந்து ஒரு சாதாரண மெடிக்கல் ரெப் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் காமிச்சிருப்பாங்க. 2008 2018 சொல்லி நிவின் போலியா 2 கேரக்டர்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தார், 2018 இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா போர்ஷனும் நல்லாயிருக்கும். இந்த வெப்சீரிஸை பொறுத்தளவுக்கு எனக்கு அந்த 3வது எபிசோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாத்திரைகளை தயாரிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காட்டுவாங்க பாருங்கள். இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். இப்படி இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது கண்டென்ட்டையும் தாண்டி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒவ்வொரு விதமான மெடிசனையும் நம்ம கன்சியூம் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு கொடுக்க வைக்குது. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும் போதே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே மாத்திரைகள் மருந்துகள்லாம் சாப்பிடாத ஆட்களே இல்லை. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது இதுக்கப்புறம் மாத்திரை மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்ணுமா, அதை பார்த்து சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிரும். கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஒரு ஒர்த்தான சீரியஸ் சூப்பராக வந்திருக்கு. 8 எபிசோடும் அருமையாக வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.